ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு அற்புதமான தலைப்பை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நாம் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சிகளாகட்டும், மண்டப நிகழ்ச்சிகளாகட்டும், கோவில் திருவிழா நிகழ்ச்சிகளாகட்டும், அதில் ஒரு விஷயம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. அது என்னன்னு சொன்னால் கோலம் போடுவது. பெண்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு கலை. எங்கேயோ லட்சத்தில் ஒருத்தர் ஆண்களும் கோலம் போடுவதுண்டு. அது பிறவியிலேயே வந்த ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும். ஆனால் எல்லாராலையும் போட முடியாது. ஆனால் பெண்கள் சின்ன குழந்தையா இருக்கிற போதே நோட்டு புத்தகங்களிலெல்லாம் கோலங்கள் விதம் விதமாக வரைந்து வரைந்து விசித்திரமாக வரைந்து பார்ப்பார்கள். இந்த கோலத்துல ரெண்டு வகை இருக்கு. ஒன்று புள்ளி வச்ச கோலம். அது 40 புள்ளி 60 புள்ளி வைக்கிறவர்களும் பெரிய கோலம், ரத கோலம் எல்லாம் கூட போடுவா. சின்ன கோலம் 3 புள்ளி 3 புள்ளிக்கு 3 புள்ளின்னு சின்ன கோலம் போடுவா. அல்லது 5 புள்ளி வச்சுட்டு அதுல சின்ன கோலம் போடுவா. பொதுவா புள்ளி வச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு வகை. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு மனசுக்கு தோணின மாதிரி எல்லாம் நடுவில் ஒரு முக்கோணத்தையோ ஒரு பூவையோ போட்டுட்டு அதை சுத்தியிலையும் டெக்கரேஷன் பண்ணிண்டு வந்து அதை ரவுண்டாகவோ கோணமாகவோ முக்கோணமாகவோ சதுரமாகவோ அது அப்படியே கிரியேட்டிவிட்டி. சில பேருக்கு அது இயற்கையாக வரும். சில பேர் போட்டு பழகி பார்த்துட்டு அதே மாதிரி போடுறவா உண்டு. இந்த மாதிரி விசேஷமான கோலங்கள், அந்த கோலங்கள்லையும் கலர் கொடுக்கறதும்பா. இந்த மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னா விசேஷமா கோலம் போட்டு சாணி உருண்டையை வச்சு பூசணி பூவை வச்சு ரொம்ப விசேஷமா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா வாசல்லையும் ஒரு தீபம் எரியும், பெரிய கோலங்கள் இருக்கும். ஆனால் கண்டிப்பா போகி பண்டிகைக்கு முதல் நாள் தொடங்கி ஒவ்வொரு ராத்திரியும் எல்லாம் உணவுக்கு பிறகு வாசத்தடிச்சு 11 மணி 12 மணி வரையிலும் நல்ல பனி கொட்ட, ஆனால் இவர்கள் வேர்த்து வியர்க்க அப்படி அந்த வீதி எவ்வளவு அகல நீளம் இருக்கோ இப்படி எதிர் வீட்டுக்காரங்களோட போட்டி போட்டு கோலம் போடுவார்கள். கரும்பு வரைவார்கள், பானை வரைவார்கள், பொங்கல் பானை, மறுநாள் பசுமாடு, காணும் பொங்கல், இப்படியெல்லாம் கோலம் அப்படின்பா. இதை சேனல்ஸ் எல்லாம் கோல போட்டி அப்படின்னு வச்சு அவங்க வந்து அதையெல்லாம் எடுத்து அதில் பெஸ்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ப்ரைஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணுவோம். கோலப்பொடி நல்லா விற்கும், கலர் பொடி நல்லா விற்கும். நிறைய பேருக்கு இந்த இலை விடுறது தெரியாததுனால இந்த இலை விடுறதுக்கு இந்த பவுடர் டப்பாவில் ஓட்டைங்கள்லாம் போட்டு அதை சில பேர் தயார் பண்ணுவா. அதுக்குன்னே சில கருவிகளே தயார் பண்ணி விதம் விதமாக நெறிக்கோலம், அப்புறம் அச்சு கோலங்கள்லாம் போடுவா. அச்சா வைப்பா. அது அப்படியே டிசைனாக இருக்கும். அதில் பூக்கள் இருக்கும், மயில் முதலான பறவைகள் இருக்கும். இப்படியெல்லாம் கோலம் போடுவா. இப்போ நான் இந்த தலைப்புக்குள்ள வருவேன். எதற்காக இந்த பதிவை வெளியிடுகிறேனோ அந்த பதிவை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன விஷயம்னா, வீட்டு வாசல்ல எந்த கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இது நெகட்டிவ் திங்கிங்கும் கிடையாது. உங்களுக்கு அதிக நன்மை வரணுங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன். பொதுவா இப்ப சமீபமா என்னுடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு நான் உத்து கவனிச்சேன். நிறைய பேர் வீட்டு வாசல்ல சுலபமா இருக்கட்டும்னு சின்னதா ஒரு சங்கு கோலம் போட்டவங்க, ஒரு நெறி, சில நேரத்தில் கொஞ்சம் பெருசா போடுவா. சங்கை கோலமாக போட்டால் அது கால் படக்கூடாது. சங்கு கோலம் போட்டா நீங்க மிதிக்க மாட்டீங்க, வர்றவன் வண்டியே விடுவான், செருப்பு காலில் மிதிப்பான், கலைப்பா, அதெல்லாம் பாபமாகும். சங்கு சாட்சாத்
மகாலட்சுமியினுடைய சொரூபம். சங்கு கோலம் போட்டா வீட்டுல தரித்திரம் அதிகமாகும். மகாலட்சுமி உள்ள வர மாட்டா, என்ன அவளை விதிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரிதான் சக்கரங்கள், எந்திரங்கள் மாதிரி இருக்கிற கோலங்கள் போடக்கூடாது. இந்த ஸ்டார் மாதிரி போடுறது, அப்புறம் ஷட்கோணம் போடுறது, அதுக்கப்புறம் எண்கோணம் போடுறது, அது யந்திரம் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது கோலம், ஆனால் அது யந்திரம். ஸ்ரீ யந்திரமோ ஹ்ரீம் யந்திரமோ சிவ யந்திரமாகவோ அது இருக்கும், அல்லது நவக்கிரக யந்திரமா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. சில நேரத்தில் புஸ்தகத்தில் பாட்டு சாமின்னு நினைச்சு போட்டுருவீங்க. உங்களுடைய எண்ணம் சரியானதுதான், ஆனால் அதை வாயிற்படியில, தெருவிலே, வாசலிலே போடக்கூடாது. போட்டா அத மத்தவா விதிப்பா. நாம கூட சில நேரத்தில் அவசரத்தில் தெரியாம விதிச்சிடுவோம். அதனாலே அது அபசகுணமாகி தேவதைகளின் கோபத்துக்கு ஆளாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த பூவை வேணாலும் நீங்க வரைஞ்சுக்கலாம், ஆனா தாமரை பூ கோலம் போடக்கூடாது. ஏன்னா தாமரை பூவில் தான் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி உட்கார்ந்து இருக்கா. தாமரை பூ கோலத்தை வாசல்ல போடக்கூடாது. வேற என்ன கோலம் வேணாலும் போடலாம், கலர் என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம், அது உங்க திறமை. ஆனால் சங்கு, எந்திர அமைப்புகள் உள்ள கோலம், தாமரை, இந்த 3 கோலத்தையும் தயவு செய்து வீட்டு வாசல்ல போடாதீங்க. அப்ப எங்க போடுறது? உங்க வீட்டு சாமி ரூம் முன்னாடி, அந்த சாமி ரூம் கதவு அல்லது சாமி பீடத்துக்கு முன்னாடி. நிறைய பேர் வீட்டில எல்லாம் இப்போ ஒரு சின்ன அலமாரியில தான் சாமி ரூம்னு வைக்கிறான். அந்த காலம் மாதிரி சாமி ரூம்னு ஒன்று கிடையாது. ஹாலில் ஒரு ஓரமா ஒரு ரேக் மாதிரி செஞ்சு அதை வச்சு விடலாம். அங்க நீங்க உள்ள போடணும், கால் மிதிப்படக்கூடாது, கோலத்தை காலில் மிதிக்க கூடாது. இதுதான் உங்களுக்கு விஷயம். எனவே நீங்கள் அற்புதமான கோலங்களை வாசலிலே போடுங்கள். சங்கு, தாமரை, சுதர்சனம் போன்ற சக்கரம், ஸ்ரீசக்கரம் போன்ற கோலங்களை, பசுமாடு போன்ற கோலங்களை வீட்டு பூஜை அறையில ஒரு பலகை மேல போட்டு சுவாமி முன்னாடி வச்சீங்கன்னா அது ரொம்ப விசேஷமான அனுகிரகத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வாள். நீங்கள் 16 பேரும் பெற்று பல்லாண்டு நீடூழி வாழுங்கள் என்று சொல்லி சித்தர் பெருமானாக இருக்கிற முருகப்பெருமான் சேலம் சித்தர் கோவில் அருள்மிகு பாலமுருக சுவாமி சன்னிதானத்திலே இருந்துதான் இதை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் நீடூழி நலமுடன் வாழ்க.